மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு திங்க் பண்ணுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராப்பரான ரோட் மேப் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லைனா வந்து ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு ஒர்க்கான நான் ஃபாலோ பண்ண ப்ரூவன் ஜாவா ஸ்கிரிப்ட் ரோட் மேப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டாபிக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போக போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் டாபிக்ஸ்லாம் வந்து HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஒரு 4 ஸ்டேஜஸாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, ஜாவா ஆர் பைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அப்படி பண்ணவே கூடாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த பர்பஸ்க்காக ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணிட்டு கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பட் மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா எந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எந்த டாபிக்ஸ் வந்து லைக் ஆஃப்டர்வர்ட்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி தெரியாமல் லைக் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுல ஜம்ப் பண்ணிடுறாங்க. இதே மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணணும்னு சீரியஸாக இருக்கீங்க, 2026 கோடிங் லேர்ன் பண்ணி ஒரு நல்ல IT ஜாபில் லேண்ட் ஆகணும்னு சீரியஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்ப்ளீட் பிகினர் டு அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரோட் மேப்பை ஒரு 4 ஸ்டேஜஸாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நானும் எல்லாரும் மாதிரியே லைக் இந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டமாக யூடியூப்பில் போயிட்டு லேர்ன் பண்ணுவீங்க. பட் அப்படிலாம் நீங்கள் வந்து ரேண்டமாக எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் ப்ராப்பராக எஃபெக்டிவாக நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த கம்ப்ளீட் ரோட் மேப்பை 4 ஸ்டேஜஸாக நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் பேஸ்ட் ஆன் தட் பிளான் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷன் கான்செப்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சதுமே அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே நீங்கள் வந்து ஏதாவது லைக் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே வந்து கோட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும், கோடிங்கில் கம்ஃபர்டபுளாக ஆகணும்னா வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. உங்களுடைய ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேர்ஃபோர் இந்த டாபிக்ஸ்னு கிடையாது. நீங்கள் வந்து கோடிங் பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணாலுமே சரி, வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டாஸ்க் தான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் இந்த டாஸ்க் வந்து பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து கூகுள்லையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைன். பை த வே என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 சீக்கிரமாக ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா இப்போவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோஸும் உங்களுடைய ட்ரீம் ஜாபில் சீக்கிரமாக லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 மூவ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணணும்னா HTML அண்ட் CSS நீங்கள் லேர்ன் பண்ணணும். எஸ்,
அகைன் சொல்கிறேன், பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் அரே ஆப்ஜெக்ட்ஸ் அரே மெத்தட்ஸ் இது மட்டும் லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. டாம் மேனிப்புலேஷன் இருக்கு, ஈவெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கத்துக்கணும்னா HTML அண்ட் CSS நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களால வந்து ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ற ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். தேர்ஃபோர் நான் என்ன ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நீங்க ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு HTML அண்ட் CSS ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்டேஜ் 2 இங்க வரலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா HTML படிங்க, CSS படிங்கன்னு சொன்னதும் யூடியூப்ல போயிட்டு லைக் 10 ஹவர்ஸ் வீடியோ, 20 ஹவர்ஸ் வீடியோ, 30 ஹவர்ஸ் வீடியோன்னு அந்த மாதிரி பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் பர்சனலா காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரீ ரிசோர்சஸ் பார்த்து ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் HTML அண்ட் CSS லேர்ன் பண்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டட் இப்போ நான் வந்து ஒரு சில ஃபியூ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் வந்து சொல்றேன் ஃபார் HTML அண்ட் CSS. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரும், இது என்ன டாக்குமெண்டேஷன், இது என்ன ரோட் மேப்னு. இது நத்திங் பட் என்னன்னா வந்து என்னுடைய பாலா லேப்ஸ் ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், DSA, ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜாப் சோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கவர் பண்ணுவேன், டீச் பண்ணுவேன். அண்ட் அந்த ரோட் மேப் தான் இது. அண்ட் இந்த ரோட் மேப் யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லியும் அந்த டாபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு அண்ட் ரெஸ்பெக்டிவ் டாஸ்க் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டே 11னா என்ன டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு அவங்க வந்து கவர் பண்ணணும் அண்ட் இந்த டாபிக்ஸ் அவங்க கவர் பண்ணிட்டு என்ன டாஸ்க் வந்து பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து இந்த ரோட் மேப்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய லேர்னிங் மாடல் பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைன். இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் HTML அண்ட் CSSக்கு யூடியூப்ல நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக கற்றுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, ஓகேவா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணால் உங்களால் வந்து ஓனாக ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும் அண்ட் இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியும், இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ண முடியுமோ, பேஸ்ட் ஆன் தட் இப்போ நான் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து கேர்ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் அண்ட் இந்த டாபிக் மட்டும் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? இங்கே நான் வந்து டாபிக்ஸை வந்து கமா செப்பரேட்டடாக நான் வந்து கொடுத்துருப்பேன், தேர்ஃபோர் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் CSS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், லைக் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸில் லைக் 20 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ்க்குலாம் டீச் பண்ணியிருப்பாங்க. பட் அகைன் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் இப்போ நான் CSSக்கு சொல்ல போகிற டாபிக்ஸையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டாபிக்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கமா செப்பரேட்டடாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்றது ஒரு கான்செப்ட், சூடோ கிளாஸஸ்ன்றது ஒரு கான்செப்ட், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இந்த டாபிக், நெக்ஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மீடியா குவெரிஸ், அவ்வளோதான். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி தான், அதாவது கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ட்ரெயின் பண்ணுவேன்னா இந்த மாதிரி டே வைஸ் ரோட் மேப் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். தேர்ஃபோர் அன்னைக்கான டே சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ வந்து பார்ப்பாங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுமே அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் டாஸ்க்குமே நான் வந்து கொடுத்துருவேன். தேர்ஃபோர் அன்னைக்கான டே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆக்சுவல் லேர்னிங். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. வீடியோஸ் வந்து பார்த்து முடிச்சதும் அவங்க அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த டேக்கான ரெஸ்பெக்டிவ் டாஸ்க் நான் வந்து கொடுப்பேன். தேர்ஃபோர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் லேர்னிங். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? அதனால நீங்களும் லேர்ன் பண்றீங்கன்னா வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டைம் வேஸ்ட். இன்ஸ்டெட் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரிசோர்ஸஸை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுங்க, அது பேஸ் பண்ணியான டாஸ்க் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு உங்களால் ஓனாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண முடியும் அண்ட் இன்டர்வியூ போனாலும் சரி உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் HTML அண்ட் CSS நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஃபியூ டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுங்க. ஒரு ரெஸ்பான்சிவான வெப் டிசைன் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெப் பேஜ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி
ஒரு வெப் பேஜ் ஆர் ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2 கண்டினியூ பண்ணணும். எஸ், இந்த ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அரே மெத்தட்ஸ், ஹாய்ஸ்டிங் அண்ட் ஸ்கோப், DOM மேனிபுலேஷன், ஈவென்ட்ஸ், ES6 ஃபீச்சர்ஸ், ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஆஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், நீங்கள் அரே லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு சில டாஸ்க் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்களே கோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணதுக்கு பிறகு நீங்களே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு கோட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஆக்சுவல் லேர்னிங். அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய ஃப்ரெஷர்ஸ்னால ஒரு ஐடி ஜாப் எடுக்க முடியாமல் தோத்து போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான ஸ்கில் செட் இல்லாமலாம் இல்லை, டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, ரைட்டான டைமில் ரைட்டான கைடன்ஸ் இல்லாதனால தான். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ரெகுலராக ரோட் மேப், கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட் லேர்ன் பண்ணுவாங்க, பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக்லாம் லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்டில் அவங்களால வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாது, ஜாப் எடுக்கவே முடியாது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் இல்லாதனால தான். therefore நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து ஒரு 5 days கோடிங் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே நான் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஆஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கோடிங் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோடிங் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் ஜம்ப் பண்ணுறதுனால தான் ஸ்டில் அவங்களால வந்து ஒரு கோடிங் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல, ஒரு ஜாப் இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியல, ஒரு ஜாபில் லேண்ட் ஆக முடியல. therefore இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் 5 days கோடிங் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன் என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட்னா என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோடிங் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் நான் வந்து எப்படி கொண்டுட்டு போகலான்னு பார்க்குறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கிறது மட்டும் இருக்காது. நீங்கள் வந்து அந்த ஒரு 5 days வந்து ஒரு சில டாஸ்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் பர்சனலாக வந்து உங்களுடைய கோடை வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கான டாஸ்க் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய கோடிங் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் இதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆகும். அண்ட் சூன் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இதை பற்றியான அப்டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் இன்னொரு ஃபியூ டேஸில் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நானும் என்னுடைய டீமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூன் இதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். அண்ட் ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பில்ட் ரியல் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னதும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வெப்சைட் பண்ணணும், கம்ப்ளீட் லேண்டிங் பேஜ் பண்ணணும், நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. இன்ஸ்டெட் ஒரு பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா HTML ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, CSSல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் 2 நீங்கள் வந்து லேர்ன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லையுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் இந்த DOM கான்செப்ட்ஸுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த கம்ப்ளீட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி சம் கைண்ட் ஆஃப் டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் டிசைன் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் DOM கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி லைக் சம் கைண்ட் ஆஃப் மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூடியூப்ல போயிட்டு ஹவு டு டூ ஆப், ஹவு டு டூ கால்குலேட்டர் ஆப், இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அண்ட் அவங்க எப்படி கோட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே பார்த்துட்டு நீங்களும் கோட் பண்ணுவீங்க. இது ஆக்சுவல் லேர்னிங் கிடையாது. இன்ஸ்டட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்து பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணணும். இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி வந்து டாஸ்க் அண்ட் மினி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் நான் வந்து கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டாஸ்க்காக நான் வந்து கொடுக்குறேன்னா நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்ஸ்டட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்டேஷனை அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். தேர்ஃபோர் இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். லைக் நீங்கள் இங்கேயே வந்து பார்க்கலாம்.
தேர்ஃபோர் என்னுடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெக்வயர்மெண்ட்டை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு பேஸ்ட் ஆன் திஸ் ரெக்வயர்மெண்ட் அவங்களே ஓனா இந்த டாஸ்க் ஆர் மினி ப்ராஜெக்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் லேர்னிங். நான் ஒரு உண்மையா சொல்லட்டா? யூடியூப்ல இந்த இந்த மாதிரி நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், டாஸ்க் இருக்கும். நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்க வந்து காப்பி பண்ணலாம், நீங்க வந்து கோட் பண்ணலாம். அது ஆக்சுவல் லேர்னிங்கே கிடையாது. அப்போதைக்கு நீங்க வந்து அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டை அப்படியே பார்த்து ரெப்ளிகேட் பண்ணலாமே தவிர, லேட்டர் ஆன் உங்களால வந்து ஓனா திங்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ண முடியாது. ஆஸ் அ ரிசல்ட் இன்டர்வியூல உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ணவும் முடியாது. அண்ட் உங்களால ஒரு ஓன் ப்ராஜெக்ட்டுமே பில்ட் பண்ண முடியாது. தேர்ஃபோர் நீங்க ஒரு டாஸ்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி டாஸ்க் பண்ணுங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. இதுதான் ஆக்சுவல் லேர்னிங். தேர்ஃபோர் இந்த ரேண்டம் யூடியூப் டுட்டோரியல்ஸ் ஆர் ரேண்டம் யூடியூப் டுட்டோரியல் ப்ராஜெக்ட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லேட்டர் ஆன் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த இந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட் பேஸ்டு டாஸ்க் ஆர் மினி ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஸ்டேஜ் 4 மூவ் ஆன் பண்ணணும். எஸ், ஸ்டேஜ் 4 அகைன் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அட்வான்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். லைக் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கே ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். இங்க வந்து ஏசிங் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு, ப்ராமிசஸ், ஃபெச் ஏபிஐ, எரர் ஹேண்டலிங், இந்த மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட்னு நான் வந்து சொல்றேன். இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் டெவலப் பண்ண ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இது. இங்க நான் வந்து லாகின் பட்டனை நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து அவங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணதும் யூசருடைய டீட்டெயில்ஸ் வந்து பேக் எண்டுக்கு போகணும். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி பேக் எண்ட்ல இருந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க எங்க படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் நான் ஏன் வந்து இது அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸில் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன்னா, ஆஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது யூசர் ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற டேட்டாஸை நீங்கள் வந்து பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணணும். அண்ட் பேக் எண்ட்லேருந்து நமக்கு வர டேட்டாஸை நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரிசீவ் பண்ணணும். அண்ட் இதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்றோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கான்செப்ட்ஸை நான் இன்னும் இன்டெப்த்தாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நீங்க ஒரு பிகினரா இருக்கும் பட்சத்துல நான் ரொம்ப இன்டெப்த்தா நான் வந்து போனேன்னா உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்னதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆன கம்ப்ளீட் ரோட் மேப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் இதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா, எங்க படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, யார்கிட்ட படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ பிரதரா, ஆஸ் அ மென்டாரா என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னா, ரேண்டம் ரிசோர்சஸ் ஃபாலோ பண்ணாம ஸ்ட்ரக்சர்டான ரிசோர்சஸ் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா மென்டல் சப்போர்ட்ல லேர்ன் பண்ணுங்க, டாஸ்க் வந்து பண்ணுங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்க மெர்ன் ஸ்டாக் படிச்சாலும் சரி, ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிச்சாலும் சரி, இல்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிச்சாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் படிச்சீங்கன்னா 2026ல ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அபார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பத்தி நான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்பே கிளிக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.